பரசரப்பட்டர் என்பவர் ஒரு முறை காட்டுப்பாதைக்கு போயிட்டு இருந்தார். திடீர்னு அங்கே ஏதோ ஒரு காட்சியை கண்டு மயங்கி விழுந்துட்டார். நெடுநேரம் ஆகியும் பட்டர் வீடு திரும்பாதால் அவருடைய சீடர்கள் தேடி சென்று அவரை பார்க்குறாங்க. மயங்கி கிடக்கிறத பார்க்குறாங்க. அவரை மெதுவாக வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்து மயக்கத்தை தெளிவிக்கிறாங்க. பட்டர் எழுந்த உடனே காட்டில் என்ன ஆயிற்று, கொடிய மிருகங்கள் ஏதாவது உங்களை தாக்க வந்ததா, இயற்கை சீற்றம் ஏதேனும் நடந்ததா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க சீடர்கள். ஒன்றுமே இல்லை, நான் ஒரு காட்சியை அங்கே கண்டேன், அதை காட்சியை கண்டு நான் மயங்கி விழுந்துட்டேன்ற சொல்கிறார். என்ன காட்சி என்று பதற்றத்துடன் சீஷியர்கள் கேட்குறாங்க. ஒரு வேடன் ஒரு முயல் குட்டியை பிடிச்சான். அதை ஒரு சாக்கு பையில் மூட்டை கட்டி தோளில் போட்டுட்டு எடுத்துக்கிட்டு போகிறான். இதை கண்ட அந்த முயல் குட்டியின் தாய் முயல் அந்த வேடனை துரத்தி சென்று அவன் கால்களை பிடித்து கொண்டு மன்றாடியது. என் குட்டியை விட்டுடு அப்படின்னு கெஞ்சுது. அதை கேட்டு மனம் இறங்கிய வேடன் முயல் குட்டியை சாக்கு மூட்டையிலேருந்து விட்டுட்டு போயிடுறான். இந்த காட்சியை கண்டதும் நான் மயங்கி விழுந்துட்டேன்னு சொல்கிறாரு. இந்த காட்சியில் மயங்கி விழும் அளவுக்கு என்ன இருக்குதுன்னு சீடர்கள் கேட்குறாங்க. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? சரணாகதியை எப்படி செய்ய வேண்டும் என்று அந்த முயலுக்கு யாராவது சொல்லி கொடுத்தார்களா? இல்லை. சரணாகதி செய்தால் அவர்களை காப்பாற்றியே தீர வேண்டும் என்ற நீதியை அந்த வேடனுக்கு யாரேனும் சொல்லி கொடுத்தாங்களா? அதற்கும் வாய்ப்பில்லை. ஆனாலும் அந்த முயல் செய்த சரணாகதியை அந்த வேடன் அங்கீகரிச்சுட்டு அந்த முயல்கிட்டே விட்டுட்டு போயிடுறான் இல்லையா? சரணாகதியால் என்னவென்றே அறியாத ஒரு முயலுக்கு ஒரு சாமானிய வேடன் எப்படி கருணை காட்டுகிறான் என்றால், சரணாகதி வத்சலாசன, இறைவன் அவனே கதி என்ற உறுதியுடன் அவன் திருவடிகளை சரணம் அடைந்த நமக்கு எவ்வளவு அனுக்கிரகம் செய்வான், அவனே கதி என்று அவன் கால்களை பற்றும் நம்மை கைவிடுவானா? இறைவனின் அத்தகைய ஒப்பற்ற கருணையை உணராமல் இதனை காலம் வீணாக கழித்து விட்டேன் என்று நான் வருந்தினேன். இறைவன் நம்மை கைவிடவே மாட்டான், காப்பாற்றியே தீருவான் என்ற உறுதி இன்னும் என் மனதில் உதிக்கவில்லையே என நான் ஏங்கினேன். அதனால தான் நான் மயங்கி விழுந்துட்டேன்னு பட்டர் சீடர்களுக்கு சொல்கிறாங்க. சீடர்களும் இதை கேட்டு வியந்து போனாங்க.